Hello students, welcome to Kavidai Pezhalai Nigilchi. In this program, today we are going to see about models, class 10. So what is model? Model na enna? மனநிலை உணர்த்தும் வினைச்சொற்கள். இதை தான் இங்கிலீஷில் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். What are models? A modal verb is used to indicate modality. A modal verb is used to indicate modality. தெளிவாக சொல்லியிருக்காங்க. Indicate modality. ஸோ ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்கிறப்ப என்ன மாடுலேஷனில் சொல்கிறோம்? ரெக்வஸ்ட்டை சொல்கிறோமா, ஆர்டர் பண்ணுறோமா, கமாண்ட் பண்ணுறோமா, கொஷினை கேட்குறோமா? ஸோ இந்த மாதிரியான டைப்ஸை நம்ம ஒரு சென்டென்ஸை என்ன மாதிரியான மாடுலேஷனை சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் மாடல்ஸ். A modal verb is used to indicate modality that expresses a speaker's general intention. ஸ்பீக்கர் எந்த மாதிரியான இன்டென்ஷனில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், லைக்லிஹுட் வேணுமா வேணாமா, விருப்பத்தோடு செய்கிறாங்களா, விருப்பத்தோடு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது, விஷ் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், எபிலிட்டி, நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா. ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். ஐ கான் ஜம்ப், என்னால் ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல எபிலிட்டியே சொல்லுது. நெக்ஸ்ட்டு, பெர்மிஷன், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் வாங்குறது. மே ஐ கம் இன், கிளாஸ்க்குள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் வாங்குகிறோம். ஷால் ஐ டேக் யுவர் பென்சில், என்னோட பென்சிலை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது பெர்மிஷன். அண்ட் நெக்ஸ்ட், ரெக்வஸ்ட், ஒரு விஷயத்தை ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ஸோ அந்த இடத்துல மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, கெப்பாசிட்டி, நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து கெப்பாசிட்டி லெவல். அந்த இடத்துல மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, சஜஷன்ஸ், ஏதாவது ஒரு சஜஷன் சொல்கிறோம், ஒரு அறிவுரை சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மாடல்ஸை யூஸ் பண்ணலாம். ஆர்டர், ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், மிலிட்ரி கமாண்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி டைப் சென்டென்ஸ். அண்ட் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோ ஆன் லைன், ஃபார்ம் தி லைன், அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஆர்டரில் வரும். அண்ட் ஆப்ளிகேஷன், ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் அந்த மாதிரி செய்கிறது ஒரு ஆப்ளிகேஷனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட், அட்வைஸ், இது வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட் வந்து தங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிற இதில் வந்து அட்வைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மாடல்ஸ். பட் பேசிக்காக இருக்கிற சில மாடல் வேர்ப்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். And we use models to show if we believe something is certain, probable or possible. முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இது செய்ய முடியும், பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதா, அந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, மாடல்ஸ் டோன்ட் சேஞ்ச் வித் த பர்சன் ஆர் நம்பர் ஆஃப் த சப்ஜெக்ட். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இங்கே வரக்கூடிய மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்ப்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து சப்ஜெக்டையோ இல்லை சப்ஜெக்டோட நம்பர்ஸையும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணாது. சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரும். சப்ஜெக்டை அந்த நம்பர்ஸையோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்ம நார்மலாகவே கிராமர் அப்படிங்கிறத நம்ம கிராமராக பிரித்து பார்க்கவே கூடாது. ஸோ அப் டு 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத விட அதிலேருந்து தான் பேஸ் நம்ம ஆரம்பிக்குது. ஸோ 5th வரைக்கும் ப்ளேவேல் மெத்தட் மாதிரி இருக்கும். அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே இருக்கும். அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் அப்படி. ஸோ இதில் வர எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கிலீஷில் கிராமராக பிரித்து படிக்கவே கூடாது என்றைக்குமே. ஸோ அது வந்து நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுறதுக்கு, ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு கிராமர்ஸு, மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக நம்ம அதுக்கு படிக்கிறோம். நாட் ஓன்லி ஸ்கோரிங் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காகவோ அந்த ஒரு இன்டென்ஷனோட படிக்கக்கூடாது. இந்த மாடல் அப்படிங்கிறத மாடல், குவாசி மாடல், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இன் டீடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும் வினை சொற்களே மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இவை செயல்களையோ காலத்தையோ குறிப்பிட பயன்படாது. அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு அதை சொல்ல இது யூஸ் ஆகாது. அண்ட் தென் டென்ஸ், அதை சொல்லவும் இது
யூஸ் ஆகாது. ஸோ இதில் இருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷனையோ இல்லை ஒரு அந்த காலத்தையோ கண்டிப்பாக குறிப்பிட இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து கண்டிப்பாக பயன்படாது. இதை நம்ம என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, மாடல்ஸ் ஆர் 13 இன் நம்பர். ஸோ டோட்டல் மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேஜரான இம்பார்ட்டண்டான மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா will, would, shall, should, can, could, may, might, must. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த 9மே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியான மாடல் வேர்ப்ஸ். Shall we say again? Will, would, shall, should, can, could, may, might, must. First 9 வந்து ப்ரைமரியான மாடல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 இருக்குது. ஸோ இந்த செமி ஆர் குவாசி மாடல்ஸ் அப்படி எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீட், டேர், ஆட் டு, யூஸ்டு டு. ஸோ இன்னொரு வாட்டி சொல்லலாமா? நீட், டேர், ஆட் டு, யூஸ்டு டு. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாடல்ஸு 13 நம்பர்ஸு இருக்குது. சரி, இப்போ ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் வில். வில் அப்படிங்கிற அந்த மாடல் வெர்ப் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எதிர்காலம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ்க்கு நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், தே வில் கம் டுமாரோ. அவர்கள் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இல்லாமல் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லாமல் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சென்டென்ஸ்லேயும் நம்ம இந்த இடத்துல வில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, செகண்ட் இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படின்னா திட்டம். ஏதாவது நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இதை நம்ம இந்த வேர்டை வில்லை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வில் ஸ்கோர் சென்டம் இன் மேக்ஸ். ஐ வில் ஸ்கோர் சென்டம் இன் மேக்ஸ். நம்ம இப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ வில் ஸ்கோர் சென்டம் இன் இங்கிலீஷ் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கிலீஷில் சென்டம் ஸ்கோர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போ நம்ம 10th படிக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இப்போ வந்து நல்லா படித்து ஸோ சென்டம் மார்க்ஸ் வாங்குறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கூடியது ஃபஸ்ட் ஒன். செகண்டு ஒரு ஏதாவது ஒரு திட்டம் இன்டென்ஷனாக பேசுகிறது, அந்த இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் வந்து ஷூரிட்டி. அதாவது தமிழில் உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதியாக செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த வில் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வில் மேரி ஹர். நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்போ கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஷியோராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த வில்லை யூஸ் பண்ணலாம். வில்லிங்னஸ். வில்லிங்னஸ் அப்படின்னா விருப்பம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போ விருப்பத்தோடு செய்ய ரெடியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே வில்லிங்காக இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வச்சாலும் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க ரெடியாக இருப்பாங்க. அண்டு ட்ராயிங் காம்படிஷன் வச்சாலும் ட்ராயிங்கில் கலந்துக்க வில்லிங்காக இருக்காங்க. அண்டு வேறு என்ன காம்படிஷன் வச்சாலும் அவங்க வில்லிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம இங்கே வில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஐ வில் டேக் திஸ் ஷூட் கேஸ் ஃபார் யூ. இந்த ஷூட் கேஸை வந்து நான் உனக்காக எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது வில்லிங்னஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வில்லை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, முன்கூட்டியே சொல்கிறது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நம்ம இந்த வில்லை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ திங்க் ஹரிணி வில் பி அ கிரேட் டான்ஸர். நான் நினைக்கிறேன் ஹரிணி வந்து ஒரு நல்ல டான்ஸராக வருவா. இப்போ டான்ஸராக வந்து அவள் இல்லை, ஜஸ்ட் அவள் கற்றுக்கிட்டு கூட இருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் அவளோட திறமையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஐ திங்க் ஹரிணி வில் பி அ கிரேட் டான்ஸர். கண்டிப்பாக ஹரிணி வந்து ஒரு நல்ல டான்ஸராக வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம என்ன சொல்கிறது, அனுமதி கோருதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட். பொலைட்டாக பேசுறது. ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம பொலைட்டாக வேண்டி கேட்டுக்கிறது. ஸோ இந்த ரெண்டுக்கும் வரும் பெர்மிஷன் அண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா வில் யூ லெண்ட் மீ அ ஹேண்ட். எனக்கு
உங்கள் கை கொஞ்சம் தரீங்களா? இப்போ நம்ம எங்காவது நடந்து போயிட்டுருக்கோம், ஸோ கீழே பள்ளத்தில் இருக்கோம், ஸோ மேலே வரணும் அப்படின்னா வில் யூ லெண்ட் மீ அ ஹேண்ட். இல்லை உட்காந்துட்ருக்கோம் எழுந்திருக்கணும் அப்படின்னா வயசானவங்க அப்படி இருக்காங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, வில் யூ லெண்ட் மீ அ ஹேண்ட். நம்ம இப்படி கூட மாற்றிக்கலாம், வில் யூ கிவ் யுவர் பென், உன்னோட பெண்ணை எனக்கு தரியா. ஸோ இது வந்து நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிங் கொஸ்டியன்ஸ். சீக்கிங் கொஸ்டியன்ஸ் அப்படின்னா கொஷின் கேட்குறது, வெரி சிம்பிள். இப்போ இது கொஷின் டைப்லேயும் வரும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வில் யூ டைப் திஸ் லெட்டர், வில் யூ டைப் திஸ் லெட்டர், இந்த லெட்டரை டைப் பண்ண முடியுமா? வில் யூ கம் ஃபார் மீ, நீ எனக்காக வருவியா அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வில் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு கோ த்ரூ பண்ணலாமா? இப்போ வில் அப்படிங்கிற அந்த மாடல் வெர்ப் எங்கெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூச்சரிட்டி, அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம இந்த வில்லை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்டென்ஷன், திட்டம், ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருந்தோன்னா அதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். தேர்ட் என்ன பார்த்தோம்? ஷூரிட்டி, உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு செயலுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வில்லிங்னஸ். வில்லிங்னஸ் அப்படிங்கிறது விருப்பம், ஒரு செயலை விருப்பப்பட்டு செய்கிறது, அந்த இடங்களில் நம்ம வில்லை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன்னா முன்கூட்டியே சொல்கிறது ஒரு விஷயத்த, ஸோ அந்த இடத்துல நம்ம வில்லை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெர்மிஷன், அனுமதி கோருதல், அண்ட் ரெக்வஸ்ட். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வில் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? சீக்கிங் கொஷின்ஸ், அப்படின்னா கொஷின் கேட்குறது. அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? வில் யூ டைப் திஸ் லெட்டர், வில் யூ கம் ஃபார் மீ, எனக்காக வருவியா, இந்த லெட்டர் டைப் பண்ணுறியா. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம வில்லை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வில் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வுட். வுட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அப்போ இறந்த காலத்தை குறிப்பிடுவது தான் வுட். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது அப்படின்னா ப்ராபபிலிட்டி, ஒரு வாய்ப்பு, இந்த ப்ராபபிலிட்டி வாய்ப்பு, அந்த மாதிரி இடங்களில் நம்ம இந்த வுட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஐ வுட் மீட் மை ஃப்ரெண்ட், நான் என் ஃப்ரெண்டை சந்தித்தேன். ஐ வுட் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து வுட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதே வில்லிங்னஸ், வில்லில் பார்த்த அந்த வில்லிங்னஸ்ங்கிற வேர்டு இங்கே வுட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் தே வுட் லைக் டு கோ ஹோம். ஸோ வீட்டுக்கு போக அவங்க விருப்பப்பட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு வில்லிங்னஸ், இது அவங்களோட வில்லிங்னஸ். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வுட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாய்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ சாய்ஸ், அதுக்கு வந்து நம்ம இந்த வுட்டை யூஸ் பண்ணலாம். ஐ வுட் ரேதர் டை தேன் ஈட்டிங் திஸ் ஜங்க் ஃபுட். இந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஜங்க் ஃபுட்டுனாலே வந்துட்டு நம்ம உயிரை கொல்லக்கூடிய ஒரு உணவுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை சாப்பிட்றதுக்கு நான் வந்து இறந்தே போகலாம். ஸோ சாய்ஸ் அப்படின்னா இதை சாப்பிட்ற விருப்பம் இல்லை, ஸோ தேர்ந்தெடுத்தல். நம்ம அந்த இடத்துல நம்ம இங்கே வுட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலர் ஆர் ஹேபிச்சுவல் அப்படின்னா தமிழில் வழக்கமாக நடைபெறுதல், யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம இதை வந்து வுட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராம் வுட் ரிட்டர்ன் ஹோம் அண்ட் ரீட் லெட்டர்ஸ் டெய்லி. ஸோ ராஜாராம் வந்து வீட்டுக்கு போன உடனே ரெகுலராக என்ன பண்ணுவார்? லெட்டரை படித்தார் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல நம்ம வுட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம் அந்த மாடலில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட் பை கொஷனிங். அதாவது ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோம், அது கொஷனாக கேட்குறோம், அவ்வளோதான். ரெக்வெஸ்ட் சென்டென்ஸுனாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஷனாக தான் வரும். ஸோ வேண்டுகோள் தமிழில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வுட் யூ மைண்ட் மூவிங் எ பிட். வுட் யூ மைண்ட் மூவிங் எ பிட், கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் மாடல்ஸ் அப்படின்னாலே பேசக்கூடியவங்களோட மனநிலையை உணர்த்தும். ஸோ இப்போ நான் பேசுகிறப்ப எப்படி பேசினேன்? வுட் யூ மைண்ட் மூவிங் எ பிட், கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா? ஸோ கேட்குறதுலே பார்த்தீங்களா பொலைட்னஸ் இருக்குது, ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த மாடல் வேர்பை பேசுகிறப்ப அதுக்கு தகுந்த ஜெஸ்டரோடு நம்ம பேசணும். ஸோ தட் இஸ் மெயின் திங். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நம்ம கற்றுக்குறோம். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான மாடுலேஷனில் நம்ம பேசணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு
விஷஸ், ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னா ஐ வுட் லைக் டு தேங்க் ஹர் ஃபார் டைம்லி ஹெல்ப். ஐ வுட் லைக் டு தேங்க் ஹர் ஃபார் டைம்லி ஹெல்ப். எனக்கு சரியான நேரத்தில் உதவி செஞ்சதுக்காக அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ நிறையா வந்து பப்ளிக் ஸ்பீக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களே பேசுறதுக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, ஐ வுட் லைக் தேங்க் டு ஸோ அண்ட் ஸோ, அதாவது மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், அவங்களுக்கு ஒரு விஷஸ் சொல்லிக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல வுட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ராபபிள் கண்டிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நடக்காத ஒரு கற்பனை, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸ்லையும் கேட்பாங்க. இஃப் கிளாஸில் பார்த்திங்கன்னா செகண்ட் டைப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாடல்ஸுக்கும் மற்ற கிராமர் ஐட்டம்ஸ்க்குமே நிறைய ரிலேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா, இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இஃப் ஐ வேர் அ பேர்ட், நான் பறவையாக இருந்திருந்தா ஐ வுட் ஃப்ளை, நான் பறந்துருப்பேன். பட் நான் பறவை இல்லை. ஸோ இது கற்பனை. நான் வந்து இப்போ மனுஷங்களாக இருக்கோம், நம்ம என்ன சொல்கிறோம், இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, நான் வந்து பறவையாக இருந்திருந்தா பறந்துருப்பேன். பட் அது அவங்க என்ன சொல்கிறாங்க, நடக்காத ஒரு கற்பனை. நம்ம வந்து இப்போ மனிதர்களாக இருக்கோம், பறவையாக மாற முடியாது. பட் நம்மளோட கற்பனை அது, நான் வந்து பறவையாக இருந்திருந்தா நான் பறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம வுட்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச், அயர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று. தமிழில் நேர்கூற்று வாக்கியம் அயர்கூற்று வாக்கியம் படிச்சிருப்பீங்க இல்லையா தமிழ் இலக்கணத்தில், அதே தான் இங்கிலீஷில் இன்டைரக்ட் ஸ்பீச், அயர்கூற்று. அப்படின்னா ஒருத்தவங்க சொன்னதை நம்ம திருப்பி சொல்கிறது, ஒருத்தவங்க சொல்கிறது டைரெக்டாக சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். அவங்க சொன்னதை நம்ம மாற்றி சொன்னால் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச். அந்த இடத்துல நம்ம வுட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். வாணி said that she would go to Delhi the week after. வாணி என்ன சொன்னா, வாணி வந்து அடுத்த வாரம் வந்து டெல்லி போகிறதாக சொன்னான். இன்னும் போகல, பட் நீ போகிறதா சொல்லிட்டாவ. ஸோ இது வாணிங்கிறவங்க சொல்கிறத அவங்க இப்போ அவள் சொன்னதாக நாம் சொல்கிறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த இடத்துல நம்ம வுட்டை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளான்ஸ், வுட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஒரு சின்ன ரீகால் வச்சுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா வாய்ப்பு, எங்கெல்லாம் இது இருக்கும் அந்த ப்ராபபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், ஐ வுட் மீட் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டை சந்தித்தேன். ஸோ அது ஒரு ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் ஹேபிட் ஆர் நவ் டிஸ்கண்டினியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் ஹேபிட் முன்னாடி இருந்த பழக்கம், ஆனால் இப்போ இல்லை, அது டிஸ்கன்டினியூ ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வில்லிங்னஸ், விருப்பம், விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு செயல்களில் நம்ம இதை பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு சாய்ஸ், தேர்ந்தெடுத்தல். ஸோ எது வேணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறோம், அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ரெகுலர் ஆர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் பை கொஷனிங், கொஷன் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குற அந்த இடத்துல வுட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இம்ப்ராபபிள் கண்டிஷன், கற்பனை, நடக்காத ஒரு விஷயங்கள், கற்பனையான ஒரு விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்காக வுட்டை யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச், அயர்கூற்று வாக்கியம். அந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த வுட்டுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோம், வில், வுட், இந்த ரெண்டையும் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஷால். ஸோ இந்த ஷால் அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடல் வெர்ப்ஸ்க்கு காமனான திங்ஸ் இருக்கும். இந்த ஃபியூச்சரிட்டி பார்த்துருப்போம், பெர்மிஷனு, ரெக்வஸ்ட்டு, இது எல்லாமே வில்லுலேயும் பார்த்துருப்போம், வுட்லேயும் பார்த்துருப்போம், ஷெல்லையும் பார்த்துருப்போம். பட் யூஸ் பண்ணக்கூடிய விதங்களை பற்றி நான் தெளிவாக சொன்னேன். ஸோ அதை மைண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஷால் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம், ஃபியூச்சரிட்டி, சேம் திங், வில்லுக்கு வந்து அதே தான். ஸோ வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது வந்து எதிர்காலம். ஸோ வி ஷால் மீட் அவர் பிரின்சிபல் டுமாரோ, வி ஷால் மீட் அவர் பிரின்சிபல் டுமாரோ, நாளைக்கு நம்மளோட பிரின்சிபலாக மீட் பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி இடங்கள் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஷால் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பெர்மிஷன். பெர்மிஷன் கொஷின் டைப்பில் கேட்குறோம், அனுமதி கேட்குறோம்.
ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷால் ஐ க்ளோஸ் த டோர், இந்த கதவை சாத்திக்கலாமா. ஸோ இது கொஷின் டைப். ஸோ நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கொஷினாக தான் அதை கேட்கணும், சும்மா ரீட் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாடல்ஸ் வெர்ப் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறேன் அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ. கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஸ்போக்கன் நம்ம பேசுகிறப்ப அந்த மாடுலேஷன் தெரியும். ஸோ நான் அகெயின் அண்ட் அகெயின் ஏன் இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த பேர்லேயே இருக்க மாடல். ஸோ நம்ம மாடுலேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து அந்த மாடுலேஷன் தேவை. அந்த மாடுலேஷனுக்காக எந்தெந்த இடத்துல எந்த மாடுலேஷனுக்கு எந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்றா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சஜஷன். ஏதாவது ஒரு சஜஷன், ஒரு கருத்தை சொல்கிறோம், அந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஷேல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஷேல் ஐ அப்ளை ஃபார் அ பேங்க் லோன். ஒரு பேங்க் லோன் நம்ம அப்ளை பண்ணலாமா, ஒரு சஜஷன். நம்ம ஒரு சஜஷன் கேட்குறோம், ஷேல் ஐ அப்ளை ஃபார் அ பேங்க் லோன். அண்ட் நீங்கள் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்கலாம், ஒரு சஜஷன் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, உங்கள் பேரண்ட் கிட்ட, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, +1 எந்த குரூப் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்குற அந்த இடத்துல வந்து ஷேலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் இன்டென்ஷன், திட்டம். என்ன ஒரு இன்டென்ஷன், என்ன திட்டம் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம், வில்லுலையும் பார்த்துருக்கோம், வுட்லையும் பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ ஷால் பி பனிஷ்டு ஃபார் மை மிஸ்பிஹேவியர். கண்டிப்பாக என்னோட மிஸ்பிஹேவியர் அப்படின்னா நன்னடத்தை இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோன்னு வைங்க, அப்படி வச்சுக்கலாம். சும்மா கிளாஸ் ரூமில் ஏதாவது ஒரு மிஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப பேசிகிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது மிஸ் இல்லாத டைமில் கொடுத்த ஒர்க்கை பண்ணாமல் ஏதாவது பண்ணிட்டுருக்கோம், அது எல்லாமே வந்து இப்படி வரும். ஸோ அப்படி இருந்தால் என்ன ஆயிரும், ஐ ஷால் பி பனிஷ்டு. கண்டிப்பாக அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக தெரியும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஷால்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே. பட் வி ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஓகே. ஓகே. ஒரு சின்ன ரீகேப். ஷாலுங்கிற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வெரி சிம்பிள். ஒன்லி 4 கேட்டகரிஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரிட்டி அப்படின்னா எதிர்காலம். நெக்ஸ்ட்டு பெர்மிஷன் கொஷின். ஸோ அது வந்து அனுமதி கேட்குறது. தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோம், சஜஷன், அப்படின்னா ஒரு கருத்து சொல்கிறது. அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா இன்டென்ஷன், ஒரு திட்டம், உறுதியான ஒரு திட்டம். ஸோ இந்த இடத்துல தான் ஷாலுங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 3 பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்துட்டோம், வில், would, shall. இப்போ இந்த 3 பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது should. அதாவது will அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, வுட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, ஷாலுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, ஷுட்டுங்கிறது அதனோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ 1 by 1 அழகாக அதனோட ப்ரெசன்ட் டென்ஸ் இது வேர்டு, பாஸ்ட் டென்ஸ் வேர்டு இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 4th ஒன் பார்த்திங்கன்னா should. இந்த ஷுட் அப்படின்னாலே நீங்கள் நிறைய கிளாஸ் ரூமில் இல்லை ப்ரேயர் ஈவெண்ட்ஸு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஷுட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷுட் கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கட்டாயமாக செய்யணும். அது வந்து ஒரு ரூல் மாதிரி. யூ ஷுட் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது அந்த இடத்துல, அதாவது நம்ம ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஷுட். ஸோ அதுக்கும் சில இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கண்டிஷனில் அதை யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இன்சிஸ்டன்ஸ், வலியுறுத்துதல். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம். ஸோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க தெளிவாக. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல யூ ஷுட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிஃபோர் யூ கோ டு த எக்ஸாமினேஷன் யூ ஷுட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் இஸ் கிவன் பை அ டீச்சர். ஸோ டீச்சர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீ வந்து எக்ஸாமினேஷன் ஹால் போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் கீப் இன் யுவர் மைண்ட், மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எந்த டைமில் கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ நேரம், ஸோ இது மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம வி ஷுட் கீப் இன் அவர் மைண்ட். ஸோ அந்த இடத்துல ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா யூ ஷுட் கம் இன் யுவர் யூனிஃபார்ம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிஃபார்மில் தான் ஸ்கூலுக்கு வரணும். இப்போ புரியுதா ஷுட்டுங்கிறதுக்கான மீனிங். ஷுட் அப்படிங்கிறதா இது வந்து என்ன ரொம்ப கட்டாயம் அப்படின்ல, இது வந்து ஒரு ரூல், இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன்னா கடமை அப்படின்னா சில்ட்ரன் ஷுட் ஒபே தேர் பேரண்ட்ஸ். சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும். நாட் ஓன்லி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ உன்னோட வயசில் பெரியவங்களுக்கோ இல்லை உங்களோட அப்பா அம்மாவுக்கோ இல்லை அவங்களோட டீச்சர்ஸ்க்கோ நீ என்ன பண்ணணும், அவங்களோட வேர்ட்ஸை நீ ஒபே பண்ணணும், கேட்கணும். ஸோ இந்த இடத்துல ஷுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்வைஸ், யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அறிவுரை கூறுதல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே. தே ஷுட் ஹாவ் சோல்டு த ஹவுஸ். அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை விற்றுருக்கணும்.
சேல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு அட்வைஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ வி ஷுட் ரீட் வெல், நம்ம எல்லோரும் நல்லா படிக்கணும். வி ஷுட் ஸ்டடி வெல், ஸோ எல்லோரும் நல்லா படிக்கணும். இது வந்து ஜென்ரலான ஒரு அட்வைஸ். ஸோ அட்வைஸ் பண்ணுற இடத்துங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஷுட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூட்டி. நம்ம ஏதாவது ஒரு கடமை, திஸ் இஸ் அவர் டியூட்டி அப்படின்னு எதை வச்சுருக்கோமோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷுட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ் ரெகுலர்லி. ஸோ இப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வருது, மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் வச்சுருப்பாங்க, சாட்டர்டே கிளாஸஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், யூ ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ் ரெகுலர்லி. ரெகுலராக நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் உங்களோட கிளாஸஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், he should be in the office now. ஆஃபீஸ்க்கு வந்து அவன் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கணும், பிகாஸ் he is the responsible for all the works. இங்கே அவங்க தான் எல்லா வேலைக்கும் அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆஃபீஸ்க்கு அந்த இடத்துல அந்த டைமுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஷுட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொகிபிஷன் அப்படின்னா தடுத்தல், தடை செய்தல், அது மாதிரி. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா, யூ ஷுட் நாட் கோ தேர். வெரி சிம்பிள். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் தடை செய்யப்பட்ட பகுதி, நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். இல்லை நம்ம நிறையா ஒரு பிக்னிக் ஸ்பாட்டெல்லாம் போகிறோன்னா அங்கே சில இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, ப்ரொகிபிஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தடை செய்யப்பட்ட பகுதி. அந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு நம்ம ஷுட்டுங்கிறது யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் நாட் கோ தேர், அந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்போ என்ன, ஷுட் இட் ரெயின், the exam will be cancelled. What a lovely sentence, you know. ஸோ ரொம்ப அருமையான சென்டென்ஸ். அப்போ டெய்லியும் இப்போ எக்ஸாம் அப்போல்லாம் வந்து மழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுமா இல்லையா? ஸோ லைக் தட் சிம்பிளி ஐ எம் டெல்லிங். ஸோ ஷுட் இட் ரெயின், மழை வந்துச்சுன்னா எக்ஸாம் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடியது. ஸோ எதிர்பார்ப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ஷுட்டு வரும். ஓகே, ஒரு சின்ன ரீகேப். ஷுட் எங்கெல்லாம் வரும்? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் insistence, obligation, advice, duty, responsibility, prohibition and expectations. ஸோ கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த நாலுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஜஸ்ட் மெமரி பண்ண வேணாம். ஸோ இந்த டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த சென்டென்ஸ் நான் சொன்ன அந்த சென்டென்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு யூ ஷுட் ப்ராக்டிஸ். இப்போ கூட நான் என்ன சொன்னேன், ஷுட் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கட்டாயம்னு சொல்ல, யூ ஷுட் ப்ராக்டிஸ் வெல். நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லுது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு சொல்லுது. இப்போ நம்ம பேசுகிறப்பவே நிறைய இடங்களில் நம்ம வந்து மாடல்ஸ் நம்மள அறியாமே யூஸ் பண்ணுவோம். பட் அது கரெக்டான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், வில், வுட், ஷால், ஷுட், இந்த 4 பார்த்துருக்கோம். ஸோ இந்த 4ஐயும் என்னென்ன மாதிரி இதுன்னு அந்த டேபிளர் காலம் இருக்குது, நீங்கள் யூ ஷுட் கோ த்ரூ தரோலி. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற மாடல் வெர்ப்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.